வணக்கம் மக்களே! இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கரடியே காரி உமிழ்ந்த தருணம்னு ஒரு சீன் உண்டுல்ல, அந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்த ஒரு சீன் தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சி என்னால் முடியாமல் போயிடுச்சு இருந்த ஒர்க்குனால. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. நானும் நாகர்கோயிலில் பியூட்டிஷியனாக இருக்கிறேன். உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சடனாக என்னோடய மாமனார் டெத்துக்காக சென்னை வந்துட்டு, எனக்கு நாளன்னைக்கு ஒரு மேக்கப் புக்கிங் இருக்குது. அதை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, ஏதோ தெரிஞ்சவங்க போல், நமக்கு அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அவங்க பொண்ணு சிங்கப்பூரில் உள்ளவங்க, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு என்னோடய நம்பர் அவங்களுக்கும், அவங்களோட நம்பர் எனக்கும் அப்படி கொடுத்துட்டாங்க. பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் காண்டாக்ட் பண்ணாங்க. சிங்கப்பூரில் டென்டல் டாக்டராக இருக்கிறேன் அப்படின்னாங்க. இங்கே ஹோம்மேட் கேக்ஸ்லாம் பண்ணுறது கேள்விப்பட்டேன். அப்படி இப்படின்னு நிறைய பிட்டு போட்டாங்க. வர்றச்ச நான் நீங்கள் எனக்கு மேக்கப் பண்ண வரும்போது எனக்கு கேக் கொண்டு வாங்க, ப்ரௌனீஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அவங்க எலிசபெத் மாடலில் ஜுவல் செட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்கள நம்பி நானும் நிறைய கடைகளுக்கெல்லாம் அலைஞ்சு அவங்க கேட்ட மாடல் கிடைக்கல. சடனாக ஒரு 6:30 ஈவினிங் இருக்கும். ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணவங்கக்கிட்டேருந்து மெசேஜ் எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டு, ஆனால் இல்லை செட்டு மட்டும் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்க ஒரு 10 செட்டு மாடல்ஸ் அனுப்பி இதை கேட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. நான் இதையும் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க அனுப்பின மாடல்லேருந்து ப்ரைடை சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை ஓகே சொல்லிட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு எனக்கு அரேஞ்ச் பண்ணவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, அவங்க உடனே அவங்கக்கிட்ட பேமெண்ட் வாங்கி எனக்கு போட்டு விடுங்க, நான் செட்டை நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். செட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தூத்துக்குடியில் இருக்குது. நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாகர்கோவில் அவுட்டரில் இருக்கிறேன். செட்டு எப்படி மார்னிங் என் கைக்கு வரும்னு கேட்டால் வேனு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு. எனக்கு அந்த இடத்துல தான் ஏதோ தப்பாக இருக்குதே அப்படின்னு தோணுச்சு. அது எப்படி வேன் டிரைவர் என்னோடய ஒரு ஜுவல் செட்டை கொண்டு வீட்டுக்கு வேறு வந்து தருவார் அப்படின்னு தோணுச்சு. இவங்க எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படியாவது அமௌண்ட் போட்டு விடுங்க, இது என்னோடய செட்டு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு சீக்கிரமாக போட்டு விடணுமா வேணாமா அப்படி இப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க அந்த பொண்ணுக்கு கால் பண்ணால் அவங்க இப்போ எனக்கு அவங்க டென்டிஸ்ட்டாக இருக்காங்களா, சிங்கப்பூரில் இருக்காங்களா, ஒரு ஜிபே கிடையாதா, அக்கௌண்ட் கிடையாதா, ஃபோன்பே கிடையாதா, அவங்க வெளியே போய் தான் அவங்க வீட்டில் யாருக்குமே கிடையாது. என்னமோ தப்பாக நடக்குது. பட் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க ஒரு கட்டத்தில் நான் அந்த அவங்கக்கிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு அரேஞ்ச் பண்ணவங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் பணம் போட வேண்டாம், நீங்கள் உங்களால் வேன் டிரைவர் கிளம்பியாச்சு, இனிமேல் என்னால் அனுப்பி வைக்க முடியாது. நான் இந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நான் அமௌண்ட்டு போட்டு விட்டுட்டேன் அவங்களுக்கு. ஸோ நீங்கள் எனக்கு நைட்டுக்குள்ளே அமௌண்ட் போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் யார்கிட்ட கேட்டு காசு போட்டீங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சத்தம் போட்டாங்க. ப்ரைடு நான் கன்ஃபார்மே பண்ணலை, அதுக்குள்ளேயே நீங்கள் எப்படி காசு போடுவீங்க? அந்த இடத்துல எனக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு, இவங்க 2 பேரும் சேர்ந்து சீட் பண்ணுறாங்க. நான் உடனே எனக்கு அரேஞ்ச் பண்ணவங்கக்கிட்ட ஏன் இப்படி சீட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு நானும் உங்களை சைபர் க்ரைமில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் மாட்ட போகிறீங்க அப்படின்னு நான் பெரிய சிபிசிஐடி மாதிரி நான் பேசினேன். கடைசியில் அந்த பொண்ணு சிம்பிளாக ஒரு ப்ரைடை கூட உங்களால் பார்த்துக்க முடியல, நீங்கள்லாம் போங்க சிஸ் விளையாடாதீங்க, சும்மா சிரிப்பு காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சி மேலேயே ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க. கொஞ்சம் நான் ஏமாந்தேன், ஓகே நமக்கு ஆர்டர் வரப்போகுது அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, அன்றைக்கி என்னோடய காசு எப்படியும் ஒரு 9,000ஆவது போயிருக்கும் நம்பியிருந்தேன்னா. ஏன்னா அவங்க அவ்வளோ பிரைன் வாஷ் பண்ணாங்க. ஃபோன் கூட நார்மல் கால் வரமாட்டாங்க, வாட்ஸ்அப் கால் தான் வருவாங்க. நீங்கள் இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 9:30க்குள்ளே அனுப்பிச்சி வச்சுருங்க, அதை செஞ்சுருங்க, இதை செஞ்சுருங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்மள ஒரு ப்ரைடை அட்டெண்ட் பண்ண போகிறப்ப நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரியே பேசுவாங்க. ஸோ மக்களே தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, யாரையுமே நம்பாதீங்க, ரொம்ப அவேர்னஸோடு இருங்க. பாய்.